ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிளேஸ் பற்றி தான், ஒரு ரோட் ட்ராவல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வண்டி என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஓட்டுறாரு. இது என்ன வண்டின்னு எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிளேஸ் ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு எல்லோரும் பார்த்த உடனே கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் எங்கன்னு தெரியலல்ல, வாங்க சொல்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நீலகிரி தான். நீலகிரினாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது ஊட்டி தான். பட் இந்த பிளேஸ் மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி ரோட் ட்ராவலிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய வண்டிலாம் அதிகமாக இந்த ரூட்டில் வராது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதிகபட்சம் எப்போவுமே கிளைமேட் இப்படி தான் க்ளவுடியாகவே இருக்கும். இப்போ கொஞ்சம் மழை அதிகன்றனால இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ட்ராவலிங்க்கு ரொம்பவே சூப்பரான ரோடு இது. நீங்கள் வெக்கேஷன் டைமில், குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் டைமில், ஏன் பெரியவங்களுக்கு கூட ஒர்க் டென்ஷன், அப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா சிட்டிலையே இருந்து வேலை வீடு எல்லாமே ரொம்ப சவுண்டாகவே இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸ் சூஸ் பண்ணலாம். இந்த பிளேஸ்க்கெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரூட் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆப்போசிட்டில் ஒரு வண்டி கூட வரல. நீங்கள் கார்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, குழந்தைங்களோட வந்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எங்களோட ஊர் இதுதான், கோத்தகிரி தான் எங்களோட ஊர். இங்கேயே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் டெய்லி பார்த்துட்ருக்கனால அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியாது. பட் வெக்கேஷன்லாம் வர்றவங்களுக்கு இங்கேருந்து போகவே மனசு வராது, அவ்வளோ பிடிச்சி போயிடும். நாங்கள் எப்போவுமே இங்கேயே இருக்கனால டெய்லி இந்த கிளைமேட்டு இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கனால எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியாது. இங்கே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வண்டியை நிறுத்தவே யாருக்கும் மனசு வராது. அப்படியே சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் போல் இருக்கும் இந்த ரோட்டில் வண்டி ஓட்டும்போது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி ரோட்டில் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ட்ராவல் பண்ணும்போது அங்கங்கே வண்டியை நிறுத்தி வியூ பாயிண்ட்ஸ்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பிளேஸ்லாம். இந்த மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி ரூட் பற்றி நம்ம சொல்லணுன்னா ரொம்ப சொல்லிகிட்டே இருக்கலாம். ட்ராவல் டைமிங் 1 ஹவர் ஆகும். நம்ம அவ்வளோ ஃபுல் வீடியோ போட முடியாதுன்றனால இதோட கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குற இந்த ரூட்டு ஒரு சின்ன வில்லேஜ்குள்ளே போகிற ரூட்டு. இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து கட் ஆகி வேறு ஒரு வில்லேஜ்குள்ளே போகிற ரூட்டு. இந்த ஏரியா பேர் கொணவக்கரைன்னு சொல்லுவாங்க. சின்ன வில்லேஜ் தான், ஆனால் இங்கேயும் நிறைய வியூலாம் இருக்குது. இந்த ரூட் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஓட்டணும், ஸ்லோவாக தான் ஓட்டணும். ரொம்ப இறக்கமாக இருக்கும், ரொம்பவும் சின்ன ரோடு கூட. ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கூட பெரிய வண்டியில் ஏதாவது வந்துச்சுன்னா சைடு கொடுக்கறது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஓட்ட முடியும். ரொம்ப சின்ன ரோடுனால ரொம்ப இறக்கம் வேறு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருப்பீங்க. அதிகமாக வண்டிலாம் எதுவுமே வந்திருக்காது. அதே மாதிரி ஃபுல்லாகவே 2 சைடும் கடையோ இல்லை வேறு பில்டிங்ஸோ எதுவுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபுல்லாக உங்களுக்கு மிஸ்ட்டு, அப்புறம் வியூ 2 சைடும் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் அங்கங்கே நிறைய வியூ பாயிண்ட்ஸும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஏரியாவில் நீங்கள் நிறைய அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். உங்களோட லக்கு. அது ஒரு சிலர் பார்க்க முடியும். ரொம்ப மிஸ்ட்டு வேறனால நம்ம நல்லா பார்த்தா தான் தெரியும். பைசன், கரடி, அப்புறம் ஒரு சில டைமில் எப்போவாவது யானை வரும். சிறுத்தை, ஒரு சில டைம் கருஞ்சிறுத்தைலாம் கூட நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நிறையவே இங்கே பார்க்கலாம். ஏன்னா வில்லேஜ்குள்ளன்றப்போ நிறைய அனிமல்ஸ் வரும். அப்புறம் கீழே போனீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப இறக்கம் இது. வியூ பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் ரெசார்ட்டு, காட்டேஜ் அந்த மாதிரி ஏதாவது புக் பண்ணி நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே டீ பிளான்டேஷன் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். இங்கெல்லாம் ஏதாவது இடம் வாங்கணுன்னா கூட சேல்ஸுக்கெலாம் நிறையவே இடம் இருக்குது. ரொம்ப சூப்பரான வியூ பாயிண்ட்டோட நிறைய இடம் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வேணும்னா தாராளமாக இங்கே வாங்கி ஒரு வீடு கூட கட்டிக்கலாம்.
ரொம்ப சூப்பராக இருக்கும் வியூ பாயிண்ட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.